கேப்டன்சி பண்ண தெரியல. அதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். கேட்டுக்கோங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராகுல் டிராவிட், நீங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா ஹலோ பாய்ஸ், லைட்ல வர ப்ரீ மேட்ச் ப்ரிவ்யூ ஃபார் மும்பை எஸ்ஆர்எச். நம்மளோட நியர் அண்ட் டியர் காம்படிஷன் இவங்க தான். யார் தோத்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ அட்வான்டேஜ் தான். ஏன்னா Yeah. ஆர் இன் வெரி சிமிலர் பொசிஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் நெட் ரன் ரேட். ஸோ இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சுப்னி? இன்ட்ரோ நம்ம முடிக்கலப்பா. டுடே இஸ் த பேட்டில் ஆஃப் த டூ டாப் ஆர்டர் ஷர்மாஸ், ரோஹித் சர்மா அண்ட் அபிஷேக் சர்மா. சோ எந்த சர்மா வந்து மேல வரும்னு தெரியல, எந்த சர்மாஜிக்கா பேட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியல. அது நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் பேட்டில் ஆஃப் த டூ டைட்டன்ஸ், ரெண்டு பேரும் ஜாம்பவான்ஸ். 220+ தான் அடிக்க போறாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும். ஸோ இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் அ ஹை ஸ்கோரிங் கான்டெஸ்ட். I think this could be the day where the highest score of IPL could be breached. Ever. That I don't think so. With the likes of Bumrah in one side and the likes of Bhuvneshwar Kumar on the other side, I highly doubt it. Bhuvneshwar Kumar வந்து பெங்களூர் போயிட்டான் பாஸ். அவனை வந்து லோன் வாங்கி வேணா ஆட வைக்கலாம். கரெக்ட், மை பேட், நான் மறந்துட்டேன். கண்டிப்பா வந்து மும்பைனால அடிக்க முடியும் அடிச்சா. ஆனா SRH வாய்ப்பே இல்லை. With Bumrah on one end, impossible to leak that many runs. எனக்கு தெரியல யார் அடிப்பாங்கன்னு தெரியல, பட் ஐ ஃபீல் திஸ் குட் பி எய்தர் ஆர். But I don't yeah, think okay, let's. I saw that tweet from Dale Steyn also, but I don't think so. Dale Steyn நான் highest score எவர்னா சொன்னேன், என் தலைவன் 300+ இருக்கான். வாய்ப்பே இல்லை. Hey, SRH have not gone past 200 in Wankhede and they've only won 2 games out of 13 games. So அவங்க ஆவரேஜ் ஸ்கோரே வாங்கடே எடுத்து வந்தாலும் மும்பையோட கோட்டை தான் ஸ்கோர். கரெக்ட். நான் சொல்றேன் அவங்க என்ன ஆர்சிபியா? 5 டைம் சாம்பியன்ஸ். அவங்க என்ன ஆர்சிபியா? ஹோம் வந்து யார் வேணா வந்துட்டு போய் அடிச்சுட்டு போலான்ட்டு. ட்ரூ. ஸோ அந்த ஒரு ரீசனால ஐ திங்க். பட் யா, மும்பை வின் பண்ணாங்கன்னா பிரச்சனை என்னன்னா கேப் ஆஃப் NRR will become very high for us. ஆனா நீ இப்போ சொன்னீங்க ஹோம் வந்து யார் வேணா வந்து அடிச்சுட்டு போலாங்கிறது ஆர்சிபி கிடையாது. இந்த சீசன் வந்து கரண்ட்லி சென்னை. ஸோ அதை ஞாபகப்படுத்தாத பாஸ். Anyway, coming back, Soma, continue. So I expect Mumbai to win today, but problem is I don't want Mumbai to win because basically எல்லாரும் சேர்ந்து சாவணும். அவங்க மட்டும் தனியா மேல போயிட்டாங்கன்னா பிரச்சனை நம்மளுக்கு. Agreed 100%. நம்மளுக்கு வந்து we have game against Mumbai on Sunday, so if they lose today and they lose against us, we have a good chance of going past them. But yeah, I don't see it happening, but okay. Hope is different. Actual reality is different. போன மேட்ச் நம்ம வந்து CSK தோப்போம்னு நினைச்சோம், பட் அன்பார்ச்சுனேட்டா வின் பண்ணிட்டாங்க. சோ நம்ம தோனியை தனியா போட்டோம். நம்ம 3 பேர் ராவணா மாதிரி இப்படி நின்னுட்டோம். பட் யா, சோ இது வந்து அதான் சொல்ல முடியாது. மேபி இட்ஸ் a script that ஜெயிச்சா ரைட்டிங். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினா வந்து அடுத்த வருஷத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி என்ன வேணா எழுது, பேட்டிங் ஆடினாதான் அந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சமாச்சும் இதுவாகும் இல்லையா? அவங்களே வந்து ஹிட் மீ பால்ஸ் போட்டாலும் அடிக்கக்கூடிய ஆள் இருக்கணும் நம்ம டீம்ல. அது இருக்கா எந்த சந்தேகம்? ஃபேன்ஸ், நீங்க இந்த பாயிண்ட்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவனோட ஹேர் ஸ்டைல் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இட்டாலியன் மாப் பாஸ் மாதிரி வச்சிருக்காரு. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இங்க. Anyway, coming back to topic. So I have a question to ask. Do you think Rohit Sharma and Abhishek Sharma both will score above 30 runs today? No. Both of them won't. Rohit Sharma won't. Okay, Rohit Sharma won't. I think Abhishek Sharma will have a tough time against Bumrah. He'll want actually I don't think Abhishek Sharma won't. See, Abhishek Sharma will either. I'm saying both won't. நானும் both won't தான். Abhishek Sharma he might want to take on Bumrah, but I think Bumrah will be a little too smart for him. Abhishek Sharma is coming in sublime form. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதான் நான் அந்த பேட்டர்ன் எடுக்க போறேன். somewhere with confidence வரான். நல்லது அது. someone who's confident who can take on anyone நினைச்சிட்டு வரவன் தான் Bumrah bowling போட இன்னும் challenge அதிகமா இருக்கும். And Bumrah is also not in form. So today I think Bumrah is not going to bowl the power play இல்ல. அது 1 over கண்டிப்பா 1 over 100%. எப்பரா நீ அபிஷேக் சர்மா நீ அவ்வளவு ஆட வச்சானா கண்டிப்பா Bumrah வந்துருவான். ஏன்னா அடிச்சிருவான் அவன். ரெண்டு பேரும் நீ விட்டா 10 போல்ட்ட தாண்டோண்டா டேய். அதுக்கு அப்புறம் Bumrah ஃபேஸ் பண்ணது இருக்கட்டும். கரெக்ட். ட்ரெண்ட் போல்ட் இருக்கான், தீபக் சேர் இருக்கான். அந்த கேம் 4 பவர் பிளே யூசுவலி with all due respect to யூசுவலி ஹார்திக் பாண்டியா வந்துருவான். So I'm not too sure எப்போ Bumrah நடுவுல வருவான்னு.
Hopefully he comes With one all more. due respect to Abhishek Sharma's knock, 4-5 சான்ஸ் இந்தா எடுத்துக்கோன்ட்டு கொடுத்தான். அது எத்தனை எல்லாருமே ஐபிஎல் பஞ்சாப்ல எடுத்துருக்காங்கடா. நோ எல்லாம் நோ அண்டர் பிளேயர்ஸும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எந்த டீம் எந்த பேட்ஸ்மேன் வேணா எடு, ஹூ ஸ்கோர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எங்கேயா ஒரு டிராப் வச்சிருப்பாங்க. சோ அது வந்து டேய் we அது can't ஆனா say. இப்ப கேம் சான்ஸ் டேய் ஒரு 4 சான்ஸ் ஈஸி சான்ஸ் கொடுத்தான்டா. அது வந்து இந்த தடவை சப்ஸ்டாண்டர்ட் ஃபீல்டிங் பண்றாங்க எல்லா டீமும். நீ யோசிச்சு This is பாத்தீங்கன்னா நேத்து கேமே வந்து ஆர்ஆர் வர்சஸ் ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச் விட்டான். Delhi. கேம் ஆமா டெல்லி வந்துட்டு கேட்ச் விட்டான், பராக் வந்து கேட்ச் விட்டான். ஸோ Subs-ம் அது should have been ஸ்டப்ஸும் விட்டான். ஆமா நிறைய லைக் மேட்ச் டிஃபைனிங் கேச்சஸ் நிறைய பேர் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ தட் வி But கான் டேக் இன் அக்கவுண்ட் when it comes to high scores. But yeah, 4 lives is a lot. I don't think Abhishek Sharma had that many. He had 2 maybe at max. டேய் ஒரு எனக்கு நல்லா ஞாபகம். சரி ஓகே நம்ம Yeah. லேட்டஸ்ட் So coming back to Mumbai Indians, for Mumbai Indians, see, assume whatever, let's say the score is 200. We know the potential candidates who can score for SRH. It's either Abhishek Sharma or Travis Head or the likes of Klaasen. இந்த 3 பேர் தான் அடிச்சாகணும், இல்ல கீழே அனிகேத் வர்மா. அண்ட் தென் ஸ்மால் கேமியோ கான்ட்ரிபியூஷன்ஸ்ல எப்பவுமே பேட் கமின்ஸ் இருக்கான். ஸோ இவங்க தான் இருந்தாகிறாங்க. மும்பை கான்செப்ட்ல திலக் வர்மா வந்து கம் பேக் டு ஃபார்ம். போன மேட்ச்லாம் சூப்பரா அடிச்சான். ஹார்திக் பாண்டியா will show signs of greatness. கை பட் அடிப்பான். சூரியகுமார் யாதவ் அப் அண்ட் டவுனா இருக்கான். he is not in form clearly. ஒரு மேட்ச் அடிக்கிறான், 2வது மேட்ச் அடிக்க மாட்டேங்குது. ஒரு மேட்ச் அடிக்கிறான், 2வது மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறான். திலக் வர்மா அப்படி இல்லை, அடிச்சானா அடிச்சுக்கிட்டே இருப்பான் யூஸ்வலா. And Pandya also, if he's starting to get clean hits, he keeps hitting those clean hits. He'll at least come and hit those 2-3 sixers before he gets out. So, but is that enough for Mumbai as a firepower? Because currently Ryan Rickelton and Rohit Sharma are not giving you the fiery starts you need. Would you look at a change in opening combination, or would you bring somebody else up the order? நமந்தீர் இல்லடா இது நல்லா இருந்தது. And பட் Namandir வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கான், correct. But beyond that, if you look at Mumbai, in fact, it's only 6 batsmen. You can't go further down and say somebody else is a batter. Like, I know you can say Mitchell Santner, Deepak Chahar and all can come and hit sixes. But by the time they come, it's usually too much for them to do. It's a different case when you need 50 needed of 5 overs. It's a different problem when you need like 15 needed of 4 overs or 3 overs. அந்த மாதிரி situation you can't back on them or count on them. So அதனால தான் in that sense Pat Cummins கூட அடிச்சிருவான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ரேண்டமா. And he's done that in the past, by the way, for KKR and all. But yeah, பேட் கமின்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு கேம் எஸ்ஆர்ஹெச்க்கு ஜெயிச்சே கொடுத்தாங்க, இல்ல கேகேஆருக்கு ஜெயிச்சே கொடுத்தாங்க நினைக்கிறேன். 50 ஆஃப் ஆமா 13 14 அடிப்பான், இஷ்டத்துக்கு அடிப்பான். ஆமா அதான் சொன்னேன். So considering that, if you take Mumbai's batting, there are gaping holes up top. Ryan Rickelton is striking the ball cleanly, but he's not consistent again. But he'll get you if he gets you the runs, he'll get you the runs at 60 of 35 balls, 60 of 45 balls. அந்த மாதிரி கொடுத்துருவான் ஈஸியா. ஒரு 150 170 ஸ்ட்ரைக் ரேட்ல கொடுத்துருவான். ரோஹித் சர்மா வந்துட்டு கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. 2 4 7 12 18 வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு 30 தாண்டு வர மாட்டாரான்னு கேட்டிருக்கேன். 2 பேரும் நோ சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பு இருக்கு, he might hit and get you. But yeah, ஒரு தடவையாச்சும் அடிக்கணும். மொத்தமாவே இன்னும் 30 வரல நினைக்கிறேன் பாப்ஸ். இல்ல மொத்தமாவே he crossed. What are you saying? ஜஸ்ட் அபவுட் கிராஸ் பண்ணிருப்பான் எனக்கு. 18 ஞாபகம் இருக்கு. கிடையாது. ரோஹித் சர்மா has crossed all of that for sure. But So, yeah, yeah. okay, let's get back to choosing match defining players for today. Skoma, நீ சொல்லு, who do you think from SRH and from Mumbai will be the match defining players? the man of the match will be Hardik Pandya. He's been doing well with the ball and also the bat. இன்னைக்கு வந்து I think he will play a crucial role. SRH bowling அவன் நல்லா இல்ல. I am assuming he might not get, I mean if they're playing first he might not get to bat, but second ஆனாங்கன்னா கண்டிப்பா he will be the clinical player they depend on. As you said, Sky அதான் மும்பைல வந்து ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் வந்து கன்ஃபார்மா வந்து போயிடும். So Hardik Pandya should have the man of the match, and pick also for me is SRH la I think Klaasen has not come in great for SRH today playing against a marquee team. I'm hoping he comes in, but yeah, these are the 2 picks for me. Okay, பாப்ஸ் உனக்கு? எனக்கு it will be Tilak Verma. He's striking well. If Mumbai needs a win, typically in any of these match winning situations, Tilak Verma had a role to play in the last 3 years.
and I think he'll continue to do so. He's played one of the biggest factors in the team, be it in the field, be it in his batting. So Tilak Verma, easy pick for me. And from SRH, again, I'll have to go with a batter. Klaasen will definitely come good because it's a bouncy pitch. He'll get better bounce, and that's what he likes. But I'm going to go with Shami. அவன் வந்து 80 runs லாஸ்ட் கேம் கொடுத்துருக்கான். இன்னைக்கு வந்து ஆட்ட போறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டாப் டிராப் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். சரி சரி. இன் கேஸ் ஷமி கெட்ஸ் டிராப்ட், then I will go with ஷமிலாம் டிராப்ல ஆக மாட்டான். இஷ்டத்துக்கு பேசாதீங்க. either way he'll play for sure. எவ்வளவு கேவலமா போட்டாலும் 100% he'll play. What do you say? if he gets dropped, then I'll have to go with since he took Klaasen, then I'll go with Travis Head. எனக்கும் அதேதான். எனக்கு 100% I think Head will perform. Head soil wicket, bounce, 2 bounce, and hit across the line once you cross 2-3 overs. 2 overs swing தாண்டேன்னா I think இது ஹெட்டோட கோட்டை. I think I expect him to come good today. And from Mumbai, I think it's Jasprit. I think he'll and அதே ஹெட் soil wicket back of length இன்னும் கொஞ்சம் extra bounce இருக்கும். Although they can hit it across the line, I think Bumrah can just extract just a little bit more bounce that could potentially trouble SRH's middle order. So I think it's Bumrah and Head, and I also expect Mumbai to win today. Babs, யார் win பண்ணுவாங்கன்னு என்ன சொல்லியே? Who do you expect to? I expect Mumbai to win. They are a better all-round side currently. ஏன்னா the last game that let's say SRH won, it was purely a one-man show. அவன் in case perform பண்ணலனா would they have won? I don't think so. So considering that it needs to be a well-rounded and a well-balanced team, and it has to be a collective effort for you to say, hey, favorites will be a specific team. And considering that, I'm going with Mumbai. ஆனா அவங்க டீமே அப்படிதானே பாப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு மேட்ச் ஒருத்த அடிச்சா அந்த கேம் ஜெயிச்சு கொடுத்துடுவான். இஷான் கிஷன் ஒரு கேம் அடிச்சா ஜெயிச்சு கொடுத்துட்டான். ஹெட் ஒரு கேம் அடிச்சா ஜெயிச்சு கொடுத்துட்டான். ஸோ 2 கேம் தான் அடிச்சிருக்காங்க. 2 கேம் ஐ மீன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் ஃபார் தெம். ஐ திங்க் இஷான் கிஷன் அகேன்ஸ்ட் மும்பை ஹோம் கமிங். Okay, I think Ishan Kishan நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட். Ishan Kishan. What do you think about Ishan getting back to Wankhede, his ex home? Nice. Lot of excellent performing well. கேம் சீசன் ஸ்டார்டிங்ல எங்க தலை ஸ்னூப் வந்து சொன்னாரு இஷான் கிஷன் will have an amazing season அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 100 நான் சொல்லவே இல்லை. நான் இஷான் கிஷன் மேல பிளாக் மேஜிக் மட்டும் தான் போட்டேன். சாரி இஷான். புரிஞ்சுச்சா? ஹானஸ்ட் ட்ரூத் வந்துச்சு இப்போ. இதனால தான் இஷான் கிஷன் நான் சூஸ் பண்ணல. பாப்ஸ் நியூ clear. All the players who are going and playing against their ex teams are actually performing well, except for Tikshana. Other than that, every other player has been performing pretty well. அந்த கேம் ஜெயிச்சு கொடுத்தா. வாட் ஆர் ஈவன் சேயிங் 5 ரன் கொடுத்தான் 17th ஓவர்ல. But okay, let us not get there. Audra. Tikshana bowling in power play, he has an economy of 8. Correct. 2 ஓவர் எடுத்து 2 ஓவர் பவர் பிளேல போடுறான். அவன் ஐபிஎல் எக்கானமி 8. அவனுக்கு நீ செலவு வைக்கணும். நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. அவன் அப்சல்யூட் ரபிஷ் bowler. அவனுக்கு நான் வந்து absolute rubbish bowler and 8 economy ல போட்டுட்டு இருக்கான். Bowling in power play and death. எப்போ 8 எக்கானமின்னு நீங்க எடுத்து காட்டுங்கப்பா. ஓவரால் ஐபிஎல் எக்கானமி ஸ்டாட்ஸ். இந்த ஐபிஎல் சொல்றேன். இந்த ஐபிஎல் என்ன பண்ணிருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எவ்வளவு விக்கெட் எடுத்துருக்கான்னு சொல்லு. 3 ஐபிஎல் கத்திருக்கீங்களா? இல்ல எவ்வளவு விக்கெட் எடுத்துருக்கான்? அவன் மார்க்கி bowler எல்லா மேட்சும் இருக்கான். எவ்வளவு விக்கெட் எடுத்துருக்கான்னு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லு. பாப்ஸ் அவன் போடுற 8 எவ்வளவு விக்கெட் எடுத்துருக்கான்? அவன் ரோல் வந்து விக்கெட் டேக்கிங் bowler கிடையாது. அவன் ஒரு bowler where he will confuse all players. சரி அவன் வந்து குட் எக்கானமி குட் டிஃபென்சிவ் bowlerனா அவன் ஏன் லிஸ்ட்ல காணவே காணோம் எனக்கு. லிஸ்ட்ல டாப் பண்றது குல்தீப், அதுக்கப்புறம் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் நூர் அஹமது, அதுக்கப்புறம் உனக்கு மத்த பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இவன் எங்க இருக்கான் லிஸ்ட்ல? குணால் பாண்டியா அப்படி இருக்கான். இந்த சீசன் அவனுக்கு இருக்கிறதுல கஷ்டமான ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ சொன்ன என்ன பவுலருமே வந்து 2 ஓவர் பவர் பிளே 2 ஓவர் டெத்ல போடல. யாருமே அவன்லாம் 2 ஓவர் பவர் பிளே எல்லாம் போட்டதே இல்ல. சும்மா நேத்து கூட போட்டான்டா. நேத்துக்கு 1 ஓவர் போட்டான் பவர் பிளேல. டெத்ல 3 ஓவர் போட்டான். 2 ஓவர்ன்ற எனக்கு தெரியும். நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். அது காம்பன்சேட் பண்ண டெத்ல 3 ஓவர் போட்டான். இஷ்டத்துக்கு பேசுவேன். போட்டு அடி வாங்கிட்டு இருந்தான். போட்டு ஃபுல் டாஸா போட்டு இருக்கான். 4 ஓவர்ல 1 ஓவர் ஃபுல் டாஸா போட்டு கொடுக்குறான். ஓடி செஸ் ஆடுறான் பாப்ஸ். அவன் ஃபுல் டாஸ்ல விக்கெட் எடுத்தான். யாரு ஜெயிச்சா? ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு?
அது நீ தான்டா நிதிஷ் அந்த ராணா ஒழுங்கா momentum ஆடினா நீ தான்டா ஜெயிச்சது காரணம் நீ தான்டா. ராஜஸ்தான் நான் சொன்னேன்னு சொல்லியே பிளாக் மேஜிக் பண்ணி டெல்லியை ஜெயிக்க வச்சிருக்கேடா. கிடையாது மட்டமான ஒழுங்கா ஆடினா நிதிஷ் ராணா. வியூவர்ஸ் யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பாக்ஸ்ல இன்னொரு கம்பேக் கொஸ்டின் கிட்ட இருக்கு. போட்டுட்டு நீங்க வந்து எல்லா பிளாக் ஐபிஎல் மேஜிக்கும் எக்கானமி பண்ணலாம். வந்து 8ன்னு சொன்னீங்க. நவ தட் வி டைவர்ஸ்ட் அண்ட் கான் டு another place. ஐபிஎல் எக்கானமி 8ன்னு சொன்னீங்க. நேத்து வந்து அப்ப சூப்பர் ஓவர்ல அவன் 8க்கு போட்டுருக்கலாமே போலிங் எக்கானமி, ஏன் கொடுக்கல? குடுக்கலையே. ஏன்னா அவன் 4 பால் ஃபுல் டாஸ் போட்டிருப்பான், 4 6 போயிருக்கும்னு அவனுக்கு கொடுக்கல, வேற எதுவும் இல்ல. கேப்டன்சி பண்ண தெரியல. அதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். கேட்டுக்கோங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராகுல் டிராவிட், நீங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா நீங்க நீங்க வந்து சந்தீப் சந்தீப் சர்மா கொடுத்தது தான் தப்பு. நீங்க ஆக்சுவலா தீக்ஷனா கொடுத்திருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. சர்மா ஆஃப்டர் அந்த கடைசி ஓவர் அவன் கொஞ்சம் 11 பால்ஸ் போடுறப்ப கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிட்டான். நீங்க அங்க கொடுக்காம ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சான்ஸ் பாத்துக்கலாம். மேட்ச் டிஃபைனிங் மூமெண்ட் நேத்து என்ன தெரியுமா? தீக்ஷனா கேட்ச் விட்டு சொல்ல போக கரெக்ட். ஏன்னா அந்த 1 ரன் ஓடுனது லாஸ்ட் பால்ல. எக்ஸாக்ட்லி. இந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களே வந்துடுவாங்க. அப்சல்யூட் ஃபேக்ட் தி மேட்ச். ஏன்னா 23 from 12 ல இருந்து நீ மேட்ச் தோக்குறேன்னா சாரி, ஐ ஹேவ் நதிங் டு சே. நீ கேம இப்போ இருக்க இதுக்கெல்லாம் வந்து ஸ்டூடண்ட் அவன் 2 பால்ஸ் தீக்ஷனா கேட்ச் விட்டதுனால தான் அவங்க தோத்துட்டாங்க. சூப்பர் ஓவரே போயிருக்க தேவையில்ல, யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஸ்கோமா இந்த தீக்ஷனா ஹேட்டை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வர போறது நினைக்கிறேன் வீடியோல. செகண்ட்லி தீக்ஷனா பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் பாயிண்ட் இல்ல. கமிங் பேக் ஹியர், ஐ திங்க் what were we discussing before this topic? அதே மறந்துடுச்சு. மேட்சோட ப்ரிவ்யூ. இஷான் கிஷன் ஹோம் கமிங். So Ishan Kishan X, all these X's are coming back and playing. Like KL Rahul came back to Bangalore and made a magnificent knock. அதுதான் Kantara. So அதே மாதிரி வந்துட்டு I think Ishan Kishan will have a point to prove. He will also come and have a good contribution if we're batting first. Batting second கொஞ்சம் he'll கஷ்டப்படுவான்னு தோணுது எனக்கு. He'll be under pressure. But batting first he will put out. Do you expect it? You is expected all of that, but people have mental capacities, no? That's why certain players are great and not. So okay. So எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். All of us expect Mumbai to win and we have all chosen. There's one more important point that we're missing to talk. So coming to spinners, there'll be Zishan Ansari from SRH and there'll be Karan Sharma. How important will a role will they play in market? I think today Mitchell Santner will. Considering an important point where if the team is batting second, you can change the ball at the 11th over, after the 11th over, and that's what made the change and the difference in the Delhi match, if you remember. Right. So adhe effect da I'm sure either teams will opt, and you should, because that's when the ball will grip better as well when it's dry. So I think umpire discretion da 11th over la umpire can choose to give. Adu 11th over maathanoonu avasiyam illa. So I think it falls down to the discretion. I don't think umpire chooses to give. You go and request. You have the ball available to change from the 11th over. I'm not too sure how it works, Pops. Now, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் I think it's umpire's discretion தான் நான் நினைச்சேன். I could be wrong. I don't know. From the 11th over, it is available. The team can go and take the ball and change the ball. But they can decide when to change the ball. If you notice, some games, the team changed it at the 17th over. Some games, the team changed at the 16th. எனக்கு டவுட், அது டீம் சேஞ்ச் பண்ணாங்களா இல்ல umpire chose to give only at that point ஆன்ட்டு. ஏன்னா அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ball it fit to say okay, change this didn't. But yeah, on the second new ball and Zishan I think will have a good game today. And I think ana in the madi pitch I think Santner with more overspin could be the more effective amongst the spinners. If I don't think Karan Sharma will play today, by the way, but if he does, even if he does, I think Mitchell Santner could be potentially the player with the higher impact. Fair enough. Just because of the red soil wicket. I think that is closer to his home conditions, Ilya. New Zealand. One important question also that we should start discussing in all the matches going forward. We should all pick a number for both the teams. How many catches will be dropped? Mumbai and SRH. Mumbai வந்து 2 catches drop, SRH 3 catches drop ன்னு நான் சொல்றேன். நான் ரெண்டு பேருக்கு 1-1 சொல்றேன். I think today we'll see the same 1-1. பட் இது வந்து எப்படி நீ என்ன அனலைசிஸ் போட்டு டிராப் பண்ணல, இது என்ன லாஜிக் போடுறதுன்னு தெரியல. இது வந்து ஒன்லி இன்ஸ்டிங்க்ட் தான் நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்டிங்க்ட் கிடையாது, நான் சொல்றேன்.
சென்னைன்னு வந்துட்டா நான் மினிமம் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டுருவேன். அதே மாதிரி வந்துட்டு ஆர்ஆர்னு வந்துட்டா மினிமம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அங்க வந்து சில ஃபீல்டர்ஸ் அப்படி இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஸோ டிராப் பண்ணது அவங்களோட பெஸ்ட் ஃபீல்டர் ரியான் பகாக். கரெக்ட். நம்ம டீம்ல இப்படிதான் ஒன் ஆஃப் த குட் ஃபீல்டர்ஸ் விஜய் சங்கர் கேட்ச் விட்டுட்டு இருக்காரு பாவம். டேய் விஜய் சங்கர் ஒரே கஷ்டம் விட்டான், உடனே வந்துட்டாங்க. டேய் 2-3 கேட்ச் விட்டுருக்கான்டா, மேட்ச் கேட்ச் விட்டுருக்கான். ஒரே கேட்ச் தான் விட்டான். டேய் போன மேட்ச் விட்டான் கேட்ச் இல்ல. நம்ம போன மேட்ச் எங்க விட்டான்? போன மேட்ச் என்ன மேட்ச் ஞாபகம் வெயிட் பண்ண. டேய் அவன் அவனை டீப் மிட் விக்கெட்ல இருந்து ஓடி வந்து கேட்ச் விட்டான். டேய் அது அஸ்வின் போலிங்ல, அது முன்ன மேட்ச்டா. எல்எஸ்சி மேட்ச் எங்க விட்டான்? எல்எஸ்சி மேட்ச் நான் ஞாபகம் இல்ல. 2 கேட்ச் விட்டுருக்கான், எனக்கு தெரிஞ்சு 2 கேட்ச் விட்டுருக்கான், தெரியாம விட்டுருக்கலாம். எங்க கூகுள்ல போட்டு பார்ப்பாரு. இஷ்டத்துக்கு பாக்க ரச்சனை இருந்தா 2 கேட்ச் விட்டான். ரச்சனை விட்டான், தீபக் ஹுட்டா ஒண்ணு விட்டான், ஒரே catch தான் ஜேமி ஓவர்டன் விட்டான், பேசவே பேசாது. ஜேமி ஓவர்டன் ஒண்ணு விட்டான். எல்லாம் திரிபாதி மேட்ச் ஒண்ணு விட்டான். ஆமா ஆமா, இது எல்லாமே மேட்ச் டிஃபைனிங் கேட்சஸ் நம்ம பாய்ஸ் விட்டாங்க. பாயிண்ட்ல பேசி பட் யா, ஓகே பாய்ஸ், வேற ஏதாவது இருக்கா பேச? இல்ல இல்ல. ஐ திங்க் தட்ஸ் ஃபேன்ஸ் யாராவது கிரிக்கெட் ஆட வரீங்கன்னா சொல்லுங்க. சாட்டர்டே நாங்க ஒரு கிரவுண்ட் புக் பண்ணிருக்கோம், வந்தீங்கன்னா கமெண்ட்ல அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, சேர்ந்து ஆடலாம். டன். ஓகே.